ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் ஹை பேவுட் இருக்கிறதான கரன்சி பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். லோ பேவுட் இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் அபவ் 90 இருக்கிறது செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். பட் இன்றைக்கி அபவ் 90 வந்து அதிகமான பேருங்க இல்லை. ஸோ இதில் வந்து யூரோ ஜேபிஒய் லைவ் மார்க்கெட், யூரோ யூஎஸ்டி லைவ் மார்க்கெட், இது ரெண்டு லைவ் மார்க்கெட் இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். செக். எஸ், இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம். இதே சேம் கீழே நமக்கு இந்த இடத்துல இருக்குது காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, இது லைவ் மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்த கேண்டில் வந்து இங்கே வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா முன்னாடியே ஒரு மல்டிபிள் டைம் வந்து அங்கே கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மல்டிபிள் டைம் வந்து கன்சியூம் நடந்திருக்கு. ஓகே, சாரி, இது வந்து தொடலை, இது கன்சியூம் நடந்திருக்கு. ஓகேங்களா, இப்போயும் நோ ப்ராப்ளம். நமக்கு டவுன் சைட்லேயே வந்து இந்த இடத்துல நல்ல பாயிண்ட் இருக்குது. இது காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். பட் வந்து இதில் வந்து நம்ம எடுத்தோம்னா நெக்ஸ்ட் கேண்டில் தான் முடியும். ஸோ இதுவே பேக்கெட் ஆப்ஷன்னா இந்த ட்ரேடே வந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம், வில் வெயிட். இது வந்து ஓவரால் அப் ட்ரெண்டுன்றதுனால நம்ம பைக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இந்த கேண்டில் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த பாயிண்டில் ரியாக்ட் ஆகுறாங்க. பட் நம்மளோட பாயிண்ட், எக்ஸிக்யூட்டிவ் பாயிண்ட் வந்து இந்த ஏரியா தான். இந்த ஏரியா வந்தால் நம்ம பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக தெரியும். இது ரியல் மார்க்கெட்டுன்றதுனால கேண்டிலோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஓகேவா, இந்த இடத்துல நான் ட்ரேட் போயிருக்கேன், ப்ரைஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே வராங்க கீழே அப்படின்னா, திரும்ப இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வராங்கன்னா நான் திரும்ப வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தேன். ஓகே, இங்கே வந்து 2 ட்ரேட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். மேபி இந்த ஒரு ட்ரேட் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆனாலும் இந்த 2 ட்ரேட் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நோ ப்ராப்ளம். இதில் வந்து நமக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணி ட்ரேடு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இங்கே நான் ட்ரேடு வந்து மல்டிபிள் ட்ரேட் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவல் ஏரியா. ஓகேங்களா, நல்ல லெவல் ஏரியா. அதுவும் இல்லாமல் இந்த பையர் கேண்டில் எல்லாம் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணி தான் மேலே கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பாயிண்ட் ரீச் ஆனவுடனே இங்கேருந்து பையர்ஸோட புஷிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா,
அதுவும் இல்லாமல் இங்கே மார்க்கெட் எப்படி வந்திருக்காங்க, இங்கேருந்து போயிருக்காங்க, திரும்ப வந்திருக்காங்க, திரும்ப ஹையராகி வச்சுட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிருக்காங்க. அப்போ நார்மலாகவே வந்து ஹையராகி வச்சாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்குமா, இதை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ஓகே, வெரி குட். இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு QM லெவல் இருக்குது. ஓகேங்களா? அந்த லெவலை வந்து நம்ம லேட்டாக தான் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வரைஞ்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக். எஸ், 3 மினிட்ஸில் ஒரு நல்ல என்கல்ஃபு நம்ம வர்றதுக்குள்ளே மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சார்ட் பார்ப்போம். இதுவும் பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா? பட் இந்த க்ரீன் கலர் கேண்டில் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக இதுக்கு வந்து ரிவர்சல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கேண்டிலே பாருங்கள், ஒரு நல்ல வீக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? பட் ஈவன் தோ இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? நான் அந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன், லேட் என்ட்ரி தான். இங்கே நம்ம ட்ரை பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஒரு லெவலு, அது இல்லாமல் இது ஒரு லெவலு, இது ஒரு நல்ல எக்ஸாஷன் டைப் கேண்டில், ப்ளஸ் வந்து ஒரு என்கல்ஃபும் நடந்திருக்கு. அது இல்லாமல் இந்த லொக்கேஷனில் என்ன ஆயிருக்கு மார்க்கெட், இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே சைக்கோ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனும் வந்து அப் ட்ரெண்டு தான். சரிங்களா? அதனால தான் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸும் கீழே வந்தோடனே நான் எடுத்தேன். சப்போஸ் மேலே இருக்க ட்ரேட் லாஸ் ஆனாலும் கீழே இருக்க ட்ரேட் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஈவன் தோ இதுவும் நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். கீழே வந்து டோஜி ஏரியா இருக்குது. டோஜி ஏரியாவுக்கு மார்க்கெட் ரீச் ஆனோடனே நம்ம வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் அர்ஜென்சியில் எடுக்கிறதுனால அப்படி ஆகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இது ஒரு கேப் அப்பு தான். பட் இந்த இடத்துல நம்ம ஏன் ட்ரை பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலுக்கே வந்து நான் ரிவர்சல் கேண்டில் எதிர்பார்த்தேன். இந்த கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டோஜி ஆகிறதுக்காவது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு, இந்த லெவலுக்கு ரீச் ஆனோடனே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரிவர்சல் ட்ரைவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே டோஜி ரேஞ்சிலையும் வந்து நமக்கு முன்னாடி சைக்கோ பேட்டர்ன் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. அது இல்லாமல் இந்த டோஜி பிரேக்குக்கு இங்கே வந்து ஒரு ட்ரேஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல மறுபடியும் டோஜி ரேஞ்சுக்குள்ளே வந்தாலோ இல்லை டோஜி ரேஞ்ச் பிரேக் ஆனாலோ கண்டிப்பாக ரிட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுவும் ஒரு கேப் அப்பு தான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு லெவலுக்கு வந்து இன்னும் கேப் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் லெவல். இன்க்ளூடிங் இப்போ நம்ம டோஜி கவர் பண்ணால் டோஜியோட லெவலோட சேர்த்து இங்கே வரும் லெவல். ஓகேங்களா? ஓகேங்களா? நம்ம கேண்டில் வந்து அடுத்த நிமிஷத்தில் தான் முடியும் இந்த ட்ரேடு. பட் இந்த இடத்துல நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேம் தான். இங்கே பாருங்கள், இது வந்து டோஜி, இந்த டோஜியோட காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரீச் ஆனவுடனே நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து போயிருக்கேன். ஈவன் தோ கேண்டில் வந்து கரெக்டாக லெவலில் கூட க்ளோஸ் ஆகலை, இந்த லெவலில் கூட வந்து க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? இப்போ ஓப்பனான கேண்டில் ஒரு கேப் அப்பு தான். ஓகேங்களா? பட் இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். செகண்ட், அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பையர் ஜோன். இந்த பையர் ஜோன்லேருந்து கண்டிப்பாக வந்து மேலே தான் போவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நோ ப்ராப்ளம்.
இப்போ பாருங்கள், கிளியராக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதனால தான் இங்கே கேப் அப்பு கொடுத்து மேலே போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஈவன் அது கீழே வந்தாலும் இந்த லெவலுக்குள்ளே தான் முடியும். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா, இந்த ட்ரேட் ஈஸியாக வின் ஆகிட்டோமா? அகெயின் இந்த கேண்டில் திரும்பியும் காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்புக்கு. ஸோ நோ டவுட் அதில். ஏன்னா இன்னும் டோஜி வந்து அவங்க பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ we are waiting for doji break. இந்த ப்ரைஸ் வேறு அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஷெட், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ லேட்டாக அப்டேட் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா கரெக்டாக டோஜி ரேஞ்சுக்கு வந்துட்டு கேண்டில் மேலே போகணும். எவ்வளோ சூப்பராக ரிஜெக்ட் ஆகி மேலே போகிறாங்க பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சார்ட் போவோம். அப்படியே ஏபிசி ஃபார்ம் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கியூஎம் ட்ரேட் எடுத்திருக்கேன். பட் கியூஎம் கன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரேட் எடுத்திருக்கோம். எஸ், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் கியூஎம் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் சூப்பருங்க. 5 மினிட்ஸில் வந்து ஒரு நல்ல என்கல்ஃபிங் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ரிஜெக்ஷனுக்கான ரீசன். நம்ம ட்ரேட் வந்து வின்னும் ஆகிட்டோம். ஓகேங்களா, இந்த ட்ரேட் நம்ம வின் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம செல்லுக்கு தான் எடுத்தோம். நம்ம 30 செகண்ட்ஸில் போயிட்டு நம்ம எடுத்த ஏரியா கரெக்டான ஏரியாவா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், கரெக்டாக வந்து நெக் பாயிண்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, நெக் பாயிண்டில் வந்து நமக்கு அருமையான கேண்டில் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கேண்டில் பாருங்கள். ஓகேங்களா, அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். சரிங்களா, 30 செகண்ட்ஸோட என்ட்ரி பாயிண்ட். கரெக்டாக அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ரீச் ஆனோடனே என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்படி தான் ப்ரோ கியூஎம் ஒர்க் ஆகும். நமக்கு கியூஎம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஓகேவா, எவ்வளோ சூப்பராக ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, அதுக்காக தான் நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணேன். இங்கே நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் பாருங்கள், இதை நான் எல்லாவா மாற்றுறேன். ஓகேங்களா, இது வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷனான ஒரு நல்ல ஏரியா. அந்த ஏரியா என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டு பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா வந்து பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்காங்க. அப்போது இந்த ஏரியாவில் அவங்களுக்கு பவர் கிடைச்சதுனால தான் இதை பிரேக் பண்ணி அவங்களால கீழே வர முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப எந்த ஏரியாவுக்கு பிரேக், அதாவது எந்த ஏரியாவுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு பவர் கிடைச்சதோ அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டு தான் திரும்ப வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வருவாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் அந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம், அது வின் ஆகிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட்டு தான் வந்து அவங்களுக்கு பவர் கிடைச்ச பாயிண்ட்டு. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டுக்காக வெயிட்டிங். இப்போ அந்த பாயிண்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்க போகிறோம். தட் மீன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பார்த்தீங்களா கைஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, சப்ளை ஜோன்லேருந்து எவ்வளோ சூப்பரான ஒரு
ரிஜெக்ஷன் கொடுத்த மார்க்கெட் வந்து கீழே வருது பாருங்கள். அது இல்லாமல் மேஜிக் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, அதுதான் சப்ளை ஜோனுக்கு இருக்கிறதான பவர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.